ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி. செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தமாவா, தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா. அழகு மொழியில் ஒரு அமுத மழையும் வர, நினைவும் மனமும் அதில் நனைய நனைய சுகமோ ஏதோ. பின் பான் இந்தியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் நாராயணன் சார் நமக்காகவே கடந்த பல எபிசோட்ஸா சிவரஞ்சனி ராகத்தின் அழக தன்னுடைய மயக்கக்கூடிய அழகான குரலால நமக்காகவே பாடி காமிக்கிறாரு. இந்த வாரமும் சிவரஞ்சனி பத்தின சூப்பரான விளக்கங்கள் தான் டாக்டர் சார் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. வாங்க நேயர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இந்த வாரமும் சிவரஞ்சனியில் அமைந்த அழகான பாடல்களை நீங்க எங்களுக்கு பாடி காமிக்கணும். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை நம்ம அன்பு ரசிக பெருமக்களுக்காகவே சிவரஞ்சனி ராகத்தின் ஸ்ட்ரக்சர் ஸ்கெட்ச். சரிகா பதா சதபகரி சார், சரிகரிகா பகா பதா பதா சதபத பகரி கரி சார், சரிகா பதா சதபகாரி சார், ரெண்டு கா பெரிகா சின்னகாரி சா. அழகா இருக்கு டாக்டர், நீங்க சொல்ற பெரியகா சின்னகா ரீசா சொல்றதே அவ்வளவு அழகா இருக்கு. அது எப்படின்னா, நாங்க ஆக்சுவலா நோட்டேஷன்ஸ்லாம் எடுக்கும்போது ரெக்கார்டிங்க்கு அப்படித்தான் வந்து மைண்ட்ல பாடி பாக்குறது. கா ஒன் கா ஒன் கா டூங்கிறத இப்ப சொல்லும் போது பெரிகா சின்னகா சின்னரி சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாடி பார்ப்போம். அழகா இருக்கு டாக்டர் கேட்கவே. இப்போ சிவரஞ்சனி ராகத்துல இடம்பெற்ற திரை இசை பாடல்களை இன்னைக்கு எங்களுக்காக என்ன பாடல் பாட போறீங்க? இந்த எபிசோட் எக்ஸ்க்ளூசிவா 2 சாங்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். நிச்சயமா டாக்டர். ஆனா இது கூடவே சேர்ந்து இன்னும் நிறைய பாடல்கள் சிவரஞ்சனியில் இடம்பெற்ற பாடல்களை நம்ம ஒரு கவர் அப் மாதிரி கொடுக்கலாம். ஆமா, கவர் அப் கொடுத்தலாம். முதல்ல மெயினை முடிச்சிடலாமா? முடிச்சிட்டு ஓகே. இதுல ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிச்ச படம். என்ன ஒரு பாடல்! யார் கம்போஸ் பண்ண தெரியுமா? அதை விஜயானந்த் அவர் கம்போஸ். ஒரு அருமையான ஒரு எக்ஸலன்ட் சிவரஞ்சனி கம்போசிஷன். எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. மை ஆல் டைம். ஏன்னா ஐ வாஸ் ஆல் 80 கிட்ஸ். ராஜா சார் பாட்டை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால ஆல் நாஸ்டாலஜிக், அந்த பழைய மெமரிஸ். அது நிச்சயமா டாக்டர், எங்களுக்கும் அந்த மெமரிஸை நீங்க இப்ப பாடி கொண்டு வரணும் டாக்டர். ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது. ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. சொல்லும் போது இது முதல்ல ஐடியா பண்ணேன். இதுல வந்து பிரயோகம் ஒரு ஜீவன்தான் கிளைடர் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. அங்க சகதி ஓயாமல் இசைக்கின்றது. அச்சா, பாசங்களும் சின்ன சங்கதி. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆமா, பாசங்க சாரி சதாரி சதர பந்தங்களும் பிரியாமல் பிரித்தாலும் பிரியாதது. ககரிக சரி சசா கரி சதா சதபா. அச்சா, காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது. காகா பெரிகாரி சசா ஒரு ஜீவன்தான். இதான் பல்லவியோட. இப்ப பல்லவியை ஃபுல்லா பாடும். ஒரு ஜீவன்தான்
உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது. ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. இப்ப சரணத்துக்கு வருவோம். சரணம் வித்தியாசமா இருக்கும். ஈரேழு ஜென்மங்கள், அன்எக்ஸ்பெக்டட் டேக் ஆஃப், ஒரு ட்விஸ்ட். இப்படி இந்த ப்ராக்ரஸ் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவேன். என்ன பியூட்டி பாருங்க. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவேன். மபதா பப்பா தச பத கபரிகசா சொரங்கள். வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தனை மூடுவேன். உருவானது நல்ல சிவரஞ்சனி. அங்க சங்கதி. உருவானது நல்ல சிவரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களின் ஆலாபனை. அது எவ்வளவு கஷ்டமான பிரயோகம் தெரியுமா? அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு எஸ்பிபி சார். அப்படியே கேஷுவலா. ராகங்களின் ஆலாபனை, மோகங்களின் ஆராதனை. உடலும் மனமும் தழுவும் பொழுதில் உருகும் ஒரு ஜீவன்தான். அப்பா, இப்ப சரணம் ஃபுல்லா பாடலாம். ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவேன். வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தனை மூடுவேன். உருவானது நல்ல சிவரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களின் ஆலாபனை, மோகங்களின் ஆராதனை. உடலும் மனமும் தழுவும் பொழுதில் உருகும் ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. தசரிகாரிகாரித பதசரிகாரிகாரி சாத சா. அவ்வளவு அழகா இருந்தது டாக்டர். அதாவது வார்த்தையே வரல, அப்படியே பிளாங்கா இருக்கு டாக்டர். அப்படியே ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்கு உங்களுடைய வாய்ஸ், அந்த பாடல், அந்த சிவரஞ்சனி ராகம் எல்லாம் சேர்ந்து மேஜிக்கல் காம்போ அப்படின்னு சொல்லலாம். இதுல இதே ஃப்ரேஸ் தசா வராயன் தேவி ஒரு எபிசோட்ல பார்த்தோம். பாடி அழைத்தேன், அந்த ஃபீல் அது. சோ இப்போ எல்லாமே இன்டர்லிங்க்டா தெரியுதா உங்களுக்கு? எஸ் டாக்டர். பாடி அழைத்தேன் உன்னை இதோ வாராயன் தேவி வாராயன் தாரி தானா தானே நானே. நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை, தேடி வந்த வேளை வேடம் செய்த லீலை. சிறகுகள் தரரரி தரிரரி
தரரரரி உயிரே உயிரே என்ன ஒரு அழகு டாக்டர் நிஜமா சிவரஞ்சனியில. இது கம்போசிஷன் டி ராஜேந்தர் சார் பண்ணது. அவரோட ஃபேவரட் ராகம் சிவரஞ்சனி. எப்படி ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வச்சிருவாங்க டாக்டர். அதே மாதிரி சிவரஞ்சனியில வந்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது. ஆமா, ஜெயச்சந்திரன் சார் பாடினது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. அந்த பாட்டுல அந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. குடகு மலை காற்றில் ஒரு பாட்டு கேக்குதா, என் பைங்கிளி. ஜாயின் பண்ணுங்க. குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா, என் பைங்கிளி. ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது, என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது. ஒத்த வழி என் வழிதானே மானே, குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா, என் பைங்கிளி. செந்தூர பூவே இருக்கே, மனோஜ் கேர் அவங்க மியூசிக்ல. செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தமாவா, தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா. அது ஒரு பிரயோகம் இருக்கு. அது எஸ்பிபி சார் அந்த இம்ப்ரோவைசேஷன் பண்ணிருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கு டாக்டர். மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக. தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா. இதெல்லாம் எஸ்பிபி சாரால மட்டும்தான் முடியும் நிஜமாவே. ஹைலி வெர்சடைல், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டைனமிக் சிங்கர்ஸ். அதுவும் அவ்வளவு பெரிய ஃப்ரேஸ அப்படியே கிறிஸ்பா குட்டியாகி கடகடன்னு கொடுக்கிறது வந்து ஹி இஸ் an expert. அப்படியே கேஷுவலா தென் பாங்கு காற்றே இங்கு தேன் சிந்தவாவா, தேன் சிந்தவாவா. வெச்சுக்கோ அப்படி ஒரு பெருக்கு கொடுக்குற மாதிரி. எஸ், அதான் நம்ம ஒரு பல எபிசோட்ஸ் சொன்னோம். அந்த பாட்டோட டிராவல் பண்றது வெகு சில லெஜெண்டரி பிளேபேக் சிங்கர்ஸ். எஸ்பிபி சார், சுசீலா அம்மா, எஸ் ஜானகி அம்மா, ஜேசுதாஸ் சார், டிஎம்எஸ் ஐயா. என்னோட கண்ணோட்டத்தில் இவங்களுக்கு தான் முதல். சுசீலா அம்மா, டிஎம்எஸ் ஐயா, ஜானகி அம்மா, பாலு சார், தாசண்ணா. பாட்டோட அப்படியே அந்த பாட்டை கொடுத்தா இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாத பாட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு பாவம் திரைசையில. நிச்சயமா டாக்டர், நிச்சயமா. அடுத்த பாட்டுல எங்களுக்காக சிவரஞ்சனியில ஒரு ஃபுல் பாட்டு எடுத்துனா அதை வந்து டீகோட் பண்ண போறோம். இதுல என்ன பண்ண போறேன், இந்த பாட்டு வந்து ஏழு சங்கீதம் மக்களுக்கெல்லாம் தெரிந்த பாடல். இது அகைன் ரவீந்திர மாஸ்டர் பண்ணது. இந்த பாடலுக்கு இந்த ஸ்ருதியில பாடினா எடுபடாது. அந்த ஒரிஜினல் ஸ்ருதியிலேயே நான் பாடி ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்ருதியில நம்ம ஆரோகணம் பார்ப்போம். சரிகா பதா சாத பகரிகா காரி சதா பக சரிகா பகரி சதாரி சதா பா சதா பாத பக பகரி கரி சாரி சதா தசரி காரி காரி த சா. ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ. இந்த பாட்டு ஃபுல்லாவே அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன். நிறுத்தி நிறுத்தி சஸ்டெயின் நோட்ஸ் கொடுத்து இழைச்சி அப்படி ஜேசுதாஸ் பாடியிருப்பாரு. ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ, வாழும் காலம் யாவும் உனக்காக
நான் தான் காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன். கானம் கானம் ஜீவகானம் பிறக்காதோ இங்கே இசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ. இப்ப அந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டிக்கு வருவோம். வாழும் காலம் யாவும், எவ்வளவு ஒரு லென்த்தி கேப்ஸ் பாருங்க. அந்த சைலன்ஸ் தான் இந்த பாட்டுல சிவரஞ்சனியோட பியூட்டியை கொடுக்குது. வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான் காவிய வீணையில் ஸ்வரங்களை நீட்டுவேன். கானம் கானம் ஜீவகானம் பிறக்காதோ இங்கே இசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ. இப்ப சரணம் ரொம்ப சவால். ஏதோ ராகம் எனது குரலின் வழித்தாளம் பாவம் இரண்டும் இணைந்து வர. என்ன எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஏதோ ராகம், ஸ்லோவா தான் பாட போறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஏதோ ராகம் எனது குரலின் வழித்தாளம் பாவம் இரண்டும் இணைந்து வர கேட்கும் யாரும் உருகி உருகி விழக்காதில் பாயும் புதிய கவிதை இது. அழகு மொழியில் ஒரு அமுத மழையும் வர நினைவும் மனமும் அதில் நனைய நனைய சுகமோ ஏதோ நாளெல்லாம் சந்தோஷம் நெஞ்செல்லாம் சங்கீதம் உயிரே உயிரே இசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ. அழகா இருக்கு கேட்கும்போது. அந்த அந்த ப்ராக்ரஷன், அந்த எவ்வளவு அழகா பாடியிருப்பாரு தாசன். அவரை பத்தி படி ஏறி 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 உச்சிக்கு போன மாதிரி இருந்தது. அப்படி அவரை பத்தி எல்லாம் சொல்ல எனக்கு அருகதை கிடையாது. இயன்ற மட்டும் நான் ஜஸ்டிஃபை பண்ணி மக்களுக்கு நான் ஒரு அம்பாசிடரா பாடி காமிக்கிறேன் இந்த பாட்டோட கிரேட்னஸ். பாட்டு கேட்க அவ்வளவு அழகா இருந்தது டாக்டர். நிஜமா thank you so much. இன்னொரு தடவை சரணத்தை பாடுவோம். எஸ் டாக்டர். இது வந்து பிரெத் இல்லாம பாட முடியாது. ஏன்னா நமக்கு இசைக்கருவிகள் இல்லாம பாடுறோம். அப்பப்போ பிரெத் எடுத்து பாடுவேன். அதை பெருசு பண்ணக்கூடாது மக்கள். சரணம் ஒரு தடவை மக்களுக்காக. ஏதோ ராகம் எனது குரலின் வழித்தாளம் பாவம் இரண்டும் இணைந்து வர கேட்கும் யாரும் உருகி உருகி விழக்காதில் பாயும் புதிய கவிதை இது. அழகு மொழியில் ஒரு அமுத மழையும் வர நினைவும் மனமும் அதில் நனைய நனைய சுகமோ ஏதோ நாளெல்லாம் சந்தோஷம் நெஞ்செல்லாம் சங்கீதம் உயிரே உயிரே இசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ. வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான் காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன். கானம் கானம் ஜீவகானம் பிறக்காதோ இங்கே இசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ. பிரமாதம் டாக்டர், பிரமாதம். அதாவது சிவரஞ்சனி அப்படிங்கறத வந்து எப்படி எல்லாம் வந்து டைமென்ஷன் மாத்தி 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 காமிக்க முடியுமோ அவ்வளவு அழகா அந்த பாட்டுல காமிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லணும் டாக்டர். அதுல மெயினா நம்ம டீகோட் நிறைய பாடல்கள் பண்ணனா இதுல டீகோட் பண்ண வேண்டாம். எந்த இடங்கள் ஃப்ரேசஸ் கஷ்டங்கிறத அதை மாத்திரம் நான் பாடிடுவேன். இது எந்த இடம் சவால்னா, எஸ் அழகு மொழியில் ஒரு அமுத மழையும் வர நினைவும் மனமும் அதில் நனைய நனைய சுகமோ. அவ்வளவு லென்த். ஏதோ அவ்வளவு உத்தரவு இருக்கணும்.
அதுக்கப்புறம் நாளெல்லாம் தானான தானான சங்கீதம் அழகே அழகே சங்கீதம். அந்த த்ரோலேருந்து அப்படியே கொண்டு வந்து கீழே 7 சங்கீதம் ஜாயின் பண்ணும்போது அவ்வளோ ரம்யமா இருக்கு டாக்டர் கேட்கறதுக்கே. என்ன பாடல். நிச்சயமா டாக்டர், நம்ம வந்து மக்கள் எல்லாம் இதை உணர்ந்திருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த பாடல்லாம் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமா இதை வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி சங்கதிகளை பாடி 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 அவரளவுக்கு பாட இல்லாது இயன்ற மட்டும் ஓரளவுக்கு அந்த ஒரிஜினல் ஃப்ளேவரை ட்ரை பண்ணாதான் நீங்க அதை உணர்வீங்கிறதுக்கு பண்ணோம் இல்லையா நம்ம? எஸ் டாக்டர், நிச்சயமாக. ஆனா நீங்க பாடும்போது கேட்க அவ்வளவு பிரமாதமா இருந்தது டாக்டர். இந்த பாடல்கள் வந்து நீங்க அந்த மேல ஹை பிச் பாடும்போது நாங்க எல்லாமே அப்படி பார்த்தோம் டாக்டர். அந்த அளவிற்கு ஒரு இம்பாக்ட் இருந்தது நீங்க பாடுறதை கேட்கும் போது. அண்ட் தேங்க்யூ சோ மச் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இந்த மாதிரியான பாடல்களை உங்களுக்காக பாடக்கூடிய எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதை நான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா கருதுறேன், பெருமையா கருதுறேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து 5 எபிசோட்ஸா பாத்தீங்கன்னாக்க சிவரஞ்சனி ராகம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர். ஸோ இன்னியோட சிவரஞ்சனி ராகத்தை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்றோம். அடுத்த வாரம் நீங்க எங்களுக்காக எந்த ராகம் பத்தி சொல்ல போறீங்க, எந்த ராகம் குறித்த அழகான விளக்கங்கள் தர போறீங்க, எந்த ராகத்தில் அமைந்த அற்புதமான திரைப்பாடல்களையும் எங்களுக்காக பாடி காமிக்க போறீங்க அப்படின்னு நாங்களா ரொம்ப அவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர். அடுத்த எபிசோட்ஸ்ல மக்கள் கேள்விப்படாத சில ராகங்கள், இந்த ராகம் ஓ இந்த பாடல் இந்த ராகமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சில ராகங்கள் இருக்கு. இப்படி ஒரு ராகம் இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்போம் டாக்டர். நிச்சயமா இந்த பேர் வந்து இப்படி ஒரு பேர்ல ஒரு ராகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்னும் போக போக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் கொண்டு வர போறோம் கடவுளுடைய கிருபையில. பாருங்க, ரசிங்க மக்களுக்காகவே நாங்கள். நிச்சயமாக அடுத்த எபிசோட்ல நானும் டாக்டர் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.